பிரைஸ் தி லார்ட். வார்த்தை வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. நீதிமொழிகள் 10:21 நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். ஆமென். இதனால இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க பாவி அல்ல பாருங்க, ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை சொந்த ரத்தத்தினால விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஸோ உங்கள் உதடுகள் அநேகரை போஷிக்கக்கூடிய உதடுகளாக இருக்கும். எப்படின்னு தெரியுமா? எப்படி நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிடும் பொழுது பசியில் இருக்கும் பொழுது புது பலன் ஒரு தெம்பு வருகிறதோ, அதே போல் உங்கள் வாயில் கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் பொழுது அது அநேகரை போஷிக்குமா. சோர்ந்து போய் இருக்கிறவனை போஷிக்கும், நல்லப்பட்டவனை தளர்ந்து போய் இருக்கிறவனை போஷிக்கும். வாழ்க்கையில் ஏண்டா வாழ்கிறோம் அப்படிங்கிறவனத்தை உங்கள் வாயிலேருந்து புறப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை அவனை ஒரு புது வாழ்வுக்குள்ளே கொண்டு போகும் பாருங்க. அதான் எசேக்கியேல் புஸ்தகத்தில் அழகாக நடந்தது. எசேக்கியேல் முதலிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே புதிய புதிய காரியங்களை உண்டாக்குனது பாருங்க. ஏசையா ஒரு பக்கம் சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா? நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும். உங்கள் உதடுகள் நல்ல வார்த்தைகளை பேசட்டும். தேவனுடைய வார்த்தைகளே பேசும் பொழுது மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜீவனை கொண்டு வருகிறீங்க, உயிர்ப்பிக்கிறத கொண்டு வருகிறீங்க, அவங்க வாழ்க்கையில் மறு வாழ்க்கையை கொண்டு வருகிறீங்க. ஸோ உங்கள் உதடுகள் அநேகரை போஷிக்கட்டும். தூசிக்காமல் உங்கள் உதடுகள் போஷிக்கிற உதடுகளாக இருக்கட்டும். ஆமென். God bless you. ஆமென்.